11ஆம் நூற்றாண்டு ராமானுஜரின் சீடன் அனந்தாழ்வான். இந்த அனந்தாழ்வான் ஒரு வனத்தை உருவாக்குகிறார். அங்கே நறுமண பூக்கள். அங்கே ஒரு நாள் ஒரு தம்பதியினர் கணவரும் மனைவியும் இரவு வந்து விளையாடி பேசிக் கொண்டிருக்கின்றனர். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அவன் சொல்கின்றான், யாரது என் தோட்டத்திலே? என் பெருமாள் ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், நாராயணன், வெங்கடேசன், ரிஷபாத்ரியில் உறைபவன், என் இதயத்தில் இருப்பவன், ஏழுமலையானுக்காக வைத்த தோட்டம், ஆதிசேஷன் மீது படுத்து தூயிலும் என் தந்தைக்கான தோட்டம் என்று விரட்டுகின்றான். விரட்டும் சில காலம் பிறகு அவன் உணர்கிறான், வந்தது ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் தான். யார் ஒருவர் எங்கே வழிபட்டாலும் அங்கே பத்மாவதி வந்து விடுவார். மறுநாளே வணங்கி, வெங்கடேசா ஏழுமலையானே தவறிழைத்து விட்டேன் என்று தாயாரை பூக்குடையுடன் எடுத்துச் செல்கின்றான். அக்கணமே மறைந்து விடுகிறார்கள். ஓம் சக்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம் மீது பக்தி கொண்ட அந்த பராசக்தியின் அருளாலே அந்த அனந்தாழ்வான் தலையிலே பூக்குடையை எடுத்துக்கொண்டு அந்த சன்னதிக்கு செல்கின்றான். நாராயணா நாராயணா என்று அழைக்கவும் அந்த அன்னை பத்மாவதி அங்கேயே ஜோதியில் கலக்கின்றாள்.